பொதுமக்கள். ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அது பெரும் ஒத்துழைப்பு. இன்னும் இல்லாட்டா எத்தனை வருடம் கழிச்சும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த அம்மாளுக்கு கோவில் கட்டக்கூடிய பாக்கியம் முன்னொரு காலத்திலே மகாராஜாக்கு மட்டும் இருந்தன. அந்த மகாராஜாக்கா இப்பொழுது இன்று பிறந்து நமக்கு கோவிலை கட்டுகிறார். அந்த விழா கண்டிப்பா நன்றி சொல்லிதான் ஆகணும். எங்கள் வில்லிசை குழு சார்பாக இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சுற்று வட்டாரத்தில் அமைந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பூஜை நிர்வாகத்தில் பூசாரி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிறார். அவரை பார்க்கும் போதே அம்மா இறங்கி வந்துருவாங்க. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் பாடுகின்ற போது கேட்க நேரம் தண்ணி தந்த அம்மாவுக்கு வில்லிசை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அட்வான்ஸ் தேடி வரும்போது அன்பு அண்ணன் அப்ப எனக்கு போன் வருகிறது. இந்த வைரவ சாமி வந்து அருள் வந்தது போல போன வருகிறது. தம்பி கொடை வச்சிருக்கு, டேட் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா வர்றேன். ஏன்னா அவ எனக்கு கூப்பிட்டுட்டாள. அந்த தாயார் அவள் வா மகனே பாடு என்று கட்டளையிட்டாள். வில்லடித்து பாட வைத்தாய் என்னை, வில்லடித்து பாட வைத்தாய் என்னை, இந்த சொல்லெடுத்து பாட வைத்தாய் என்னை. சரஸ்வதி தாயே மனோதே அருள்மொழி வாயே அனைவரும் சில பிள்ளை வைரவன் புத்திரருளால் மாடனின் அருளால் மாடத்தின் அருளால் முன்னர் சாமி அருளால் முன்னோடி அருளால் தெய்வங்கள் அருளால் நீடோடி காலம் தலைக்கு வாழியவே. இந்த கோவிலிலே அனைவரும் எல்லா தெய்வங்கள் அருளால் நீடோடி காலம் வாழியவே. இந்த கோவிலில் ஐயா பூசைகள் செய்யும் பூசாரி வாழ்க குடும்பங்கள் வாழ்க அருளது வந்து அந்த கோமரத்தாடி வாழ்க குடும்பங்கள் வாழ்க நீடோடி காலம் தலைக்கு வாழியவே. கோவிலிலே நல்ல பூஜைகள் செய்யும் அனைவரும் பூஜாரி குடும்பம் நீடோடி காலம் தலைக்கு வாழியவே. இந்த கோவிலிலே நல்ல டெஸ்டியாயிருக்கும் வாழ்க ராஜேந்திரன் அவர்கள் அவர்களும் வாழ்க குடும்பங்கள் வாழ்க செயலாக இருக்கும் அண்ணன் முருகன் அவர்கள் பொருளாக இருக்கும் அண்ணன் முருகன் வாழ்க நிர்வாக கமிட்டி அனைத்தும் வாழ்க ராஜேஷ் வாழ்க பழனியும் வாழ்க கிருஷ்ணன் வாழ்க அரவிந்து வாழ்க வள்ளிநாயம் வாழ்க வேல்மணி வாழ்க முருகனும் வாழ்க குடைவிழா குழுவினர் தலைவர் முருகனும் வாழ்க நாகராஜன் வாழ்க பாலமொழி வாழ்க விளக்கமிட்டி வரை வரும் கண்ணன் அவர்கள் முருகன் அவர்கள் சுப்பையா அவர்கள் பொன்ன
ஐயப்பன் அவர்கள் வாழ்க வாழ்க பழனி அவர்கள் வாழ்க வாழ்க ஐயப்பன் அவர்கள் வாழ்க வாழ்க நாகராஜன் அவர்கள் வாழ்க வாழ்க நாகராஜன் அவர்கள் வாழ்க வாழ்க அசோக் அவர்கள் வாழ்க வாழ்க முயேசு அவர்கள் வாழ்க வாழ்க நீரோடி காலம் தலைத்து வாழியே இந்த கோவிலிலே நல்ல கொடை விளக்கமிட்டு அனைவரும் வாழ்க அனைவரும் நீடோடி காலம் வாழ்ந்து வாழிய வாழியவே இந்த கோவிலிலே ஐயா மரிப்பணம் கொடுத்தவர் அடிப்பணம் கொடுத்தவர் அனைவரும் வாழ்க 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 உபயம் செய்தவர் வாழ்க வாழ்க நல்கொடை செய்தவர் வாழ்க வாழ்க நீரோடி காலம் தலைத்து வாழிவே இந்த கோவிலிலே நல்ல வரிபணம் கொடுத்த அனைவரும் வாழ்க அனைவரும் நீடோடி காலம் வாழ்ந்து வாழிய வாழியவே வாழ்க வாழ்க சிறப்பாக வாழ்க வாழ்க நாதசுரம் வாசித்த வாழ்க வாழ்க கோதை நகர்வாழ் குமாரம் வாழ்க 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 குடிவினர் வாழ்க 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 குடிவினர் வாழ்க 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 தப்பட்ட மேல வாசித்த வாழ்க வாழ்க அன்பர்கள் வாழ்க 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 சின்ன மேளம் அடித்த வாழ்க வாழ்க கரகாட்டம் நடத்திய வாழ்க ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, முத்தாரம்மன் சமேத முத்தேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் முடிந்து மேலும் மண்டல பூஜை 41 நாள் முடிந்து இந்த ஊர் பொதுமக்கள் இன்று கொடை விழாவை மிகவும் சீரும் சிறப்போடு அன்னை முத்தாரம்மனுக்கு இங்கே மிகவும் சிறப்போடு இங்கே கொடை விழாவை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை நன்றி பாராட்டும் வகையில் இந்த கொடை விழாவின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக இந்த நன்றியினை எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஊர் நிர்வாகத்தினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கோவில், இந்த முத்தாரம்மன் கோவில் இவ்வளவு சீரும் சிறப்போடு இங்கே மிகவும் ஒரு நல்லதொரு கோவிலாக இங்கே அம்மாள் முத்தாரம்மன் அருள்வாதித்துக் கொண்டிருக்கின்றாள். இதற்கு மிகவும் காரணகர்த்தாவாக இருந்த நமது ஊர் தலைவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் அவர்கள் இந்த கோவிலுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செயலாகவும், இந்த கோவில் அமைப்பதற்கு அவர்கள் ஈடுபட்ட ஒவ்வொரு செயலும் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என அவர்கள் தன்னிச்சையாக செயல்படாமல் ஊர் பொதுமக்களுடனும் நிர்வாகத்தினருடனும் கலந்து ஆலோசித்து இந்த பகுதியிலே நமக்கு ஒரு சிறந்த ஒரு கோவிலை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அவரை உண்மையிலே நான் பாராட்ட வேண்டும். பாராட்டக்கூடிய ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்திலே நம் சரித்திரத்திலே படித்திருப்போம், ராஜராஜ சோழன், அவர் தமையன் ராஜேந்திர சோழன் பல கோயில்கள், அன்னச்சத்திரம் ஆகியவை கட்டி குடமுழுக்கு நடத்தியுள்ளார்கள் என்பதை நாம் படித்தும் நாம் கேள்விப்பட்டும் இருக்கிறோம். ஆனால் நம் இக்கோவிலை ராஜேந்திர சோழன் பெயரை கொண்ட நமது தலைவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களை அவர்களுடைய தீவிர முயற்சியாலும் அவர்களுடைய செயலாலும் இங்கே இந்த கோவில் வந்திருக்கு என்றால் ஊர் மக்கள் அனைவரும் அவரை கௌரவிக்க வேண்டும். இந்த நல்ல வேளையிலே அவரை கௌரவிக்க இந்த ஊர் பெரியவர் அருணாசலம் செங்குந்தர் அவர்கள் நமது ஊர் தலைவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களை கௌரவித்து இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். அனைவரும் கரகோசை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்தபடியாக இந்த நிர்வாக ட்ரஸ்டுடைய செயலாளர் எம் முருகன் அவர்களும் இந்த நமது தலைவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களுடன் சேர்ந்து மிகவும் உற்சாகத்துடனும் எந்த நேரமும் எப்போதும் கோவிலை பற்றிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த கோவிலை எடுப்பதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்துள்ளார்கள். அவர்களையும் பாராட்டும் முகத்தான் நிர்வாக ட்ரஸ்ட் தலைவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்கள் செயலாளர் எம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். இந்த அனைவரும் அம்மே நாராயணா இந்த நாமத்தை சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பொருளாளர் என் முருகன் அவர்களும் இந்த கோவிலோடு ஒத்துழைத்து அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் பணத்தை மிகவும் சீரும் சிறப்போடு என்ன செய்ய வேண்டும் என தீவிர ஆலோசனையோடு தலைவர் செயலாளருடன் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்க அவர்களும் மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களையும் நன்றி முகத்தான் இதோ தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்தபடியாக நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் எம்ஏ ஆனந்த் அவர்கள் இந்த நிர்வாகத்தோடு மிகவும் சீரும் சிறப்போடு ஒத்துழைத்து மிகவும் நல்லதொரு கோயிலை அவர்களோடு சேர்ந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிர்வாக குழு சார்பாகவும் கொடைவிழா குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஜி ராஜேஷ் அவர்களும் இந்த நிர்வாக கமிட்டியோடு மிகவும் ஒத்துழைத்து நல்லதொரு கோயிலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஊர் நிர்வாக சார்பாகவும் கொடைவிழா குழுவினர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக என் பழனி அவர்கள் இவர்களும் நிர்வாகத்தோடு இந்த நல்லதொரு கோயிலை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிர்வாக சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் கைத்தறி ஆடையை தெரிந்தும் அவர்களுக்கும் விழா ட்ரஸ்ட் சார்பாகவும் நிர்வாக கமிட்டி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக என் வள்ளிநாயகம் அடுத்தபடியாக வி முருகன் அவர்கள் இவர்களும் நிர்வாக குழு உறுப்பினராக இங்கே மிகவும் பணிபுரிந்து இந்த கோவிலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிர்வாக குழு சார்பாகவும் கொடைவிழா சார்பாகவும் பிரமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு மேலாக இந்த கொடைவிழா குழுவினர் என்ற ஒரு தனி கமிட்டி சார்பாகவும் கொடைவிழா குழுவினர் சார்பாகவும் அடுத்து செயலாளர் இந்த கொடைவிழா குழுவின் செயலாளர் எஸ் நாகராஜன் அவர்களும் இந்த ஊர் நிர்வாக ட்ரஸ்டோடு சேர்ந்து மிகவும் சீரும் சிறப்போடு இந்த கோவிலை நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்த நேரமும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கும் நிர்வாக ட்ரஸ்ட் சார்பாகவும் கொடைவிழா சார்பாகவும் மனமார்ந்த சார்பாகவும் கொடைவிழா குழுவினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரியவர் இந்த கோவிலுக்காக நிறைய பாடல்களும் நிறைய பேச்சுகளும் சேர்ந்து படித்திருக்கிறோம். அப்போதே இந்த ஒரு ஆன்மீகவாதியாக தான் இருப்பார். அவர்களுக்கும் இந்த நிர்வாக ட்ரஸ்ட் சார்பாகவும் நிர்வாக கமிட்டி சார்பாகவும் கொடைவிழா சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவிலை பணிபுரிந்து இந்த கொடைவிழாவை சிறப்பித்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் கலை மாமணி நாதஸ்வர சக்கரவர்த்தி ஊதை கே குமார் அவர்களை நமது ஊர் தலைவர் அவர்கள் கௌரவிக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மதமாலை சேர்ந்து இந்த குழுவிலே பங்கு பெற்ற அனைத்து கலை குடும்பத்திற்கும் எங்களுடைய நிர்வாக ட்ரஸ்ட் சார்பாகவும் கொடைவிழா கமிட்டி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.